நண்பர்களே பாருங்கள், நேற்று தோசை, இன்னைக்கு தோசை, இன்னைக்கு சாம்பார் சட்னி. நண்பர்களே என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். மாலை போட்டிருக்கேன்னு பார்க்குறேன். தோசை காலையிலும் தோசை, நைட்டும் தோசை. சோறு தான் ஆக்கினா என்ன, சோறு ஆக்க மாட்டாங்களா என்னன்னு தெரில, சொல்ல முடியல என்னால். மனசுக்குள்ளே தான் இருக்கு நண்பர்களே வேதனை. இப்படி இருந்தால் எப்படி நண்பர்களே? இதெல்லாம் ரொம்ப நாள் பிரச்சனையாக இப்போ தான் போய் முடியும் நண்பர்களே. சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே நடக்கிறது ஆண்டவன் மேலே தான் இருக்குது. எனக்கே பல பிரச்சனை உங்களுக்கே தெரியும். நான் தம்பியோட நிலமை, தம்பி இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன எல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்படிப்பட்ட பிரச்சனையில் இந்த மாதிரி சாப்பாடுலேயும் பிரச்சனை வந்தால் எப்படி நான் தாங்குவேன்? என்னோடய மனசு எப்படி நம்மளை தாங்குவோம் இந்த பிரச்சனைகளை? இந்த சின்ன வயசில் ஆகாத வேலை பார்க்குறாங்க நண்பர்களே. இருங்க, நான் உங்களை முன்னாடி காட்டுறேன். நேற்று தானே நண்பர்களே உங்கள் கண்ணு முன்னாடி தானே சாப்பிட்டேன். நேற்று எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? அதே மாதிரி தான் தோசை மறுபடியும் சுட்டு வச்சுருவாங்க. நான் வெளியில் வேலை தேடி போகிறதா என்னது? இந்த தோசையை தின்னே ஒரு சில பேருக்கு தோசை தின்னா தூக்கம் தான் வரும், தண்ணி தாகம் தான் எடுக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் நண்பர்களே. தோசையை தின்னாலே தண்ணி தாகம் தான் வரும். நேற்றும் தோசை, நேற்று நைட்டும் தோசை, இன்றைக்கி காலையிலையும் தோசை. மதியத்துக்கு என்ன பட்டினி கிடக்க வேணுன்னு மாலை போட்டு விரதம் இருக்கிறது, ஒரு டைம் 2 டைம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இருந்தால் தானே நம்மளே வகுறு தாங்கும். இப்படி இருந்தால் எப்படி நம்மளே தாங்கும் வகுறு? வகுறு புண்ணா தான் நம்மளே போகும். யார் பொறுப்பாக போகிறேன்னு எனக்கும் தெரில. இதெல்லாம் உண்மை சத்தியமாக. எனக்கு சாப்பிடவே மனசில்லை நண்பர்களே. வேறு என்ன பண்ணுறது? காசு இல்லை வெளியில் போய் சாப்பிட்றதுக்கும். வெளியில் போனாலும் தோசை தான் போவாங்க. வேறு வழி இல்லாமல் ஊற்றி தான் சாப்பிட்றேன் நண்பர்களே. உங்கள் கண்ணு முன்னாடி பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் என்னை தம்பி கெட்டவன் நினைக்கிறீங்க, நான் குறை சொல்கிறேன், குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு தம்பி நீங்கள் கெட்டவன் நினைக்கிறீங்க. அதெல்லாம் உண்மை நண்பர்களே. நான் நல்லவன், ஆனால் எனக்கு நடக்கிற அநியாயத்தை நான் சொல்கிறேன். அதனால் நான் கெட்டவனாக கப்படுறேன். இதை தான் நண்பர்களே இன்றைக்கி சாப்பிடணும். உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்றேன். தெரியுதுங்களா என்ன சாப்பிட்றேன்? நான் வெரைட்டி சாப்பிட்றேன்னா தோசை இல்லாட்ட ஹோட்டலில் வாங்கி சாப்பாடு சாப்பிடுவேன். ஏதாவது சாப்பாடு ஏதாச்சும் ஆகலாம் சாப்பிடுவேன். வேறு ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை நண்பர்களே. ஊரில் எல்லாம் போட்டு மாலை போட்டால் விதவிதமாக கவனிப்பாங்க. பாயாசம், கேசரி, தோசை, இட்லி, பொங்கல், அப்புறம் என்ன சாமிக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. பிரிச்சை திறந்தாலே ஜூஸ் பாட்டில் தான் இருக்கும். இங்கே பிரிச்சை திறந்தால் ஒன்றும் இல்லை, தயிர் பாக்கெட் தான் இருக்கும். இந்த மாதிரி நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு நம்மளுடைய தம்பிக்கு. எப்படி நான் வேற இருப்பேன்னு தெரியல. தம்பி ருசிக்கு சாப்பிடல நம்மளே, பசிக்கு தான் சாப்பிட்றேன். இங்கே தான் நான் ருசிச்சு சாப்பிட்றேன்னு நினச்சி நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அது இல்லவே இல்லை. தம்பி ருசிச்சு சாப்பிடல, பசிக்கு சாப்பிட்றேன். உருவத்தில் இருந்தால் பசி தாங்க முடியாதுன்னு தான் சாப்பிட்றேன். என்னத்தை நான் சொல்லுவேன் நண்பர்களே? எனக்கு நடக்கிற அநியாயம் யாருக்கும் நடக்கூடாது. வேதனை. இல்லை அந்த முருகனுக்காண்டி பொறுத்துக்கிறேன் நண்பர்களே. முருகப்பெருமானுக்காண்டி பொறுத்துக்கிறேன்.
அதுவட்டம் இது எங்கே போகுது உங்களுக்கே தெரியும். இப்போ தம்பியோட கோவம் தெரியும், பறந்துடும், இறக்கிறது போயிடும். தம்பி எல்லோரும் ஏமாத்துறாங்க நம்பளே. தம்பிக்கு யாரும் உதவி பண்ண மாட்டுறாங்க. வேலை வாங்கி தரேன்டா, ஆஃபர் லெட்டர்லாம் வாங்கிட்டு இப்போ வேலை இல்லைங்கிறான். கரெக்டாக வீடியோ போடுறீங்கிற. என்ன நம்மளே பார்க்கும். எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ரெண்டாயிரத்தி 24 என்ன வாழை தான் விடலை. 2025 வழியை விடுங்க, நான் வேலை பார்ப்பேன். அதை விட்டு சாப்பாடுலாம் போட்டு பண்ணுறாதீங்க. நம்ம சந்தோஷம். ரெண்டு சந்திக்கலாம் நம்மளே.